வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. உங்கள் வீட்டு பசங்க நூல்கோல் மாதிரி காய்கறிகள் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்களா? அப்போது இந்த மாதிரி சட்னி பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு நூல்கோல் சட்னி தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான இந்த சட்னியை நீங்கள் இட்லி கூட, தோசை கூட, இல்லை சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். இந்த சட்னியை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த சட்னிக்கு நான் ஒரு பெரிய சைஸ் நூற்கோலும் ஒரு சின்ன நூற்கோலும் எடுத்திருக்கேன். நூற்கோலை நல்லா அலம்பிட்டு தோலை சீவிட்டு குட்டி குட்டி பீசஸாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 1-2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நறுக்கி வச்சிருந்த நூற்கோல்லாம் சேர்த்துட்டு நூற்கோல் நல்லா கோல்டனாக ஆற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சுக்கோங்க, இல்லைனா சீக்கிரமே கலர் மாறிடும், நூற்கோல் வேகவே வேகாது. ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த ப்ரௌன் ஸ்பாட்ஸ் தெரிகிற வரைக்கும் நீங்கள் இதை ரோஸ்ட் பண்ணிக்கணும். பாதியிலேருந்து 3/4 பங்கு குக்கானா போதும், ஃபுல்லாக குழையிற அளவு குக் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ரௌன் ஸ்பாட்ஸை பார்த்துட்டிங்கன்னா இந்த நூற்கோலை எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். இதே கடாயில் நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்க போகிறோம். உளுந்து வறுப்படும் போதே இது கூட நான் காரத்துக்கு 2 காஷ்மீரி சிவப்பு மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா நம்ம காரம் கம்மியாக வச்சுக்கிறது நல்லது. மிளகா லேசாக வறுப்பட்டதும் தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். உளுந்து அப்படியே லைட்டாக பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா நான் எள்ளு சேர்த்துக்க போகிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். ஃபியூ செகண்ட்ஸ்லேயே எள்ளு படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். எள்ளு வெடித்ததுக்கப்புறமா எள்ளு உளுத்தம்பருப்பை எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். பருப்பு எள்ளுமே நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த கடாயில் பாக்கி இருக்கிற எண்ணெயில் நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கி எடுத்துக்க போகிறோம். தோராயமாக ஒரு 10 பல் அளவுக்கு நான் பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டை லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு இது கூட ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையுமே நீட்டமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு டிரான்ஸ்லூசண்ட்டாக மாறினதுக்கப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ப்ரௌனாக மாறணுன்ற அவசியம் இல்லைங்க, ஜஸ்ட் கலர் மாறினா போதும். இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காவுமே ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு இந்த எண்ணெயில் ரோஸ்ட் ஆகட்டும். நூற்கோலோட ஃப்ளேவரை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம நிறைய வெங்காயம் சேர்த்துருக்கோங்க. இப்போ கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஆற விட்டுருங்க. ஆறின இந்த மிக்சர் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஸோ மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கின வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறமா வதக்கின பருப்பு, எள்ளு, காஞ்ச மிளகாய், காய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். சும்மா ஒரு தடவை பல்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அவ்வளோ ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நூற்கோல் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸுக்கு, ஹார்ட் ஹெல்த்துக்கு, அனீமியாவுக்கு, அதுக்கப்புறமா இம்யூனிட்டிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. நீங்கள் டேரெக்டாக குழம்புல போட்டு கொடுத்தீங்கன்னா சில பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சட்னியை அரைச்சி கொடுத்துட்டிங்கன்னா இட்லி, தோசை கூட இல்லைனா சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்ருவாங்க. சட்னி நல்லா அரைச்சதுக்கப்புறமா சிம்பிளாக ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். தாளிப்பு கொடுக்கறதுக்காக அதே கடாயிலே நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற அந்த சட்னியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பச்சை வாசனை போகிறதுக்காக நான் 1-2 நிமிஷத்துக்கு இதை வதக்கி எடுக்க போகிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிளான ஹெல்த்தியான இந்த சட்னி ரெடிங்க. நெக்ஸ்ட் டைம் நூற்கோல் வாங்கும்போது கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching.